அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான வீடியோ பதிவு தான். இன்னைக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு நேத்து 5ஆம் வார பூச்சொரிதல் விழா. இதில இந்த வருஷம் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, தொடர்ந்து 5 வாரங்களும் என் கையால் அம்பாளுக்கு நீர்மோர் பானகம் வச்சு நான் வந்து பூச்சொரிதல் விழா எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக தான் நான் வந்து பூஜை பண்ண முடிஞ்சுது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் முடிஞ்சு 5ஆம் நாள் வந்து நம்ம வந்து பூஜை ரூமுக்குள்ளே போய் எல்லாமே பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் கூட நம்ம கோயிலுக்கு போகலாம், மாதவிடாய் இருந்தால் கூட கோயிலுக்கு போகலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாதவிடாய் சமயத்தில் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும், உனக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும், ஹெல்த்தியானதை சாப்பிட்ணும், அந்த நேரத்தில் நீ வந்து வேறு எந்த வேலையும் பெருசாக செய்ய தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை பார்த்தாலே போதும், இதில் நம்ம பூஜையும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சொன்ன வழியில தான் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் பங்குனி உத்திரம் முடிஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து மாதவிடாயானேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து மைத்திரை முகூர்த்தம் பற்றியும் என்னுடைய அடகு நகை மீட்டு அதை பற்றியும் அந்த மாதிரி வீடியோக்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பூஜை வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். 5 நாளைக்கு அப்புறம், அதாவது 4 நாள் வந்து எனக்கு வந்து 3 நாள் வந்து இருக்கும், 4ஆம் நாள் வந்து எனக்கு சுத்தமாயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4ஆம் நாள் வந்து காலையிலேயே வந்து வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. சரி 5ஆம் நாள் பண்ணலாமா 4ஆம் நாள் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து தெருவில் வந்து பூச்சொரிதல் விழாவுக்கு நீ கண்டிப்பாக வரணும், நீ இல்லாமல் நாங்கள் எப்படிம்மா போகிறது நாங்கள் மட்டும் அப்படின்னு சொன்னான். உடனே வந்து ஞாயிற்றுக்கிழமை கடகடன்னு வந்து பெட்ஷீட் தலைவாணி எல்லாத்தையும் நினச்சிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து அதாவது எனக்கு சுத்தமாக இருக்கு. சில பேருக்கு 3 நாள் சுத்தமாயிரும், சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த உதிரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். எனக்கு வந்து 3 நாள் மட்டும்தான் இருக்கும். நான் 3ஆம் நாளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நைட்லலாம் வந்து சுத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு 4ஆம் நாள் ரொம்பவே சுத்தமாயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணாமல் கோயிலுக்கு வர முடியாதுப்பா, நான் திங்கக்கிழமையும் சுத்தம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் வந்து யோகி வந்து பிடிவாதமாக இல்லைம்மா நீ வந்து சுத்தம் பண்ணிட்டு வா போகலாம், நான் சாயங்காலம் தானே வந்து பூ வந்து போடுவோம், நம்ம நல்லா போகலாமா அப்படின்னு சொன்னனால, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, நம்ம பண்ணுற 4 வார பூஜையில் இந்த வாரம் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தை மூலமாக வந்து அம்பாள் நினைக்கிறாங்க அப்படின்னு தான் என் மனசில் தோணுச்சு. என் பையன் வந்து இவ்வளோ பிடிவாதமாக கூப்பிடல, இல்லை நான் என் வீட்டுக்கார் கூட வந்து சரி அம்மா வரக்கூடாது நம்ம மட்டும் தான் போகிறோன்னு சொன்னார். ஆனால் இவன் யோகி வந்து பார்த்திங்கன்னா விடவே இல்லை. நீ வராமல் எப்படி நாங்கள் போகிறது, நீயும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, சாமிலாம் ஒன்றும் சொல்லாது நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வந்து தெய்வமே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளம்புறதுக்காக காலையில் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சுத்தம் பண்ணேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் பண்ணேங்கிறத நேற்று வந்து உங்களுக்கு ரொட்டீனில் போட்டிருந்தேன். அதே மாதிரி மைத்திரை முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் வந்து எழுதி பயனடைஞ்ச ஒரு சகோதரியினுடைய அந்த கமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 4 வாரம் வந்து எனக்கு பூ போட்ட 5ஆவது வாரமும் நீ வந்து உன் கையால் வந்து எனக்கு பூ போடன்னு வந்து அந்த மகமாயே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வேலை பார்த்தேன். சாயங்காலம் வந்து 5:45 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து பூ கூட வாங்கலை. செவ்வரளி மலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பூத்திருந்தது. ஏதோ அம்பாளுக்காகவே வந்து இந்த பூக்கள்லாம் பூத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி செவ்வந்தி பூ கொஞ்சம் தான் வந்து இருந்தது. அதனால் வந்து அதுவும் வேப்பலையும் கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே வேப்பம் பூ அதோட சேர்த்து தான் பறிப்பேன். இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த வேப்பந்தலையை வந்து கொஞ்சமாக இருக்கிற அந்த நுனி இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்து அம்பாளுக்கு வந்து வச்சேன். அதுவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யோகி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தை, நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ அதனால் வந்து எனக்கும் வந்து சுத்தமாக இருந்தனால நான் வந்து பூஜையை வந்து பண்ணேன். அதனால் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் வந்து மனசும் சுத்தமாக இருக்கணும், உடம்பும் சுத்தமாக இருக்கணும், ரெண்டுமே வந்து முக்கியம்தான். நம்ம வந்து அழுக்கோடு வந்து பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சித்தர்கள் அளவுக்கு நம்ம வந்து ஞானிகள்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு உடல் சுத்தம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நியதி. ஸோ அதை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இல்வாழ்க்கையில் வந்து இருக்க முடியும், அந்த இல்லறத்தில் வந்து இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு காட்டில் வந்து தவம் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம வந்து எதுவுமே எல்லாத்தையும் திறந்துட்டு போயிருக்கோம், எதுவுமே இல்லாமல் அனுபவிக்காமல் நம்ம வந்து கடவுளை மட்டுமே நினைக்கிறோம் அப்படின்னா
நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் வந்து நமக்கும் வந்து கோபம் வரும், நமக்கும் வந்து எரிச்சல் வரும், நமக்கும் அழுக வருது, நம்மளும் ஆசைப்படுறோம். அப்படிங்கும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனுஷன்தான், சராசரி மனுஷன்தான். மனுஷனுக்கு சொல்லி வைக்கப்பட்ட சில நியதிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம். அதுவும் பெரியவங்க சொல்கிறது எல்லாமே இதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் மூட நம்பிக்கைகள், இப்போ சொல்கிற மூட நம்பிக்கைகள்லாம் இல்லை, யூடியூப்பில் சில பேர் சொல்கிற மூட நம்பிக்கைகள் நான் பற்றி சொல்ல, நமக்கு ஆதி காலத்திலேருந்தே நமக்கு வந்து சில விஷயங்கள் கடைபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களை வந்து நான் வந்து கடைபிடிக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மாதவிடாய் சமயம் முடிஞ்சு எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதே வந்து நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா, அங்கே வந்து கருப்பு காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 5 நாள் முடிஞ்சு தான் நான் போவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் நடக்கிற பூஜை, நம்ம வீட்டில் இருக்கிற சாமி தான் நம்ம கும்பிட்றோம், நம்ம சுத்தமாயிட்டோம், வீடும் சுத்தமாயிடுச்சு, எல்லாமே வந்து நினச்சி துணிமணிலாம் வந்து நினச்சாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணுறேன். இதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணி விளக்கு எல்லாமே பொட்டெல்லாம் வச்சுட்டு, அதுவும் வந்து விளக்கிட்டேன் காலையிலேயே விளக்கலாம். ஏன்னா பங்குனி உத்திரத்தப்ப நான் வந்து ஏற்றின குத்து விளக்கு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்குள்ளே போக முடியல. அதனால் வந்து நேற்று காலையில் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கடகடன்னு வந்து சுத்தம் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நோட்டீஸ்லாம் கொடுக்க போயிட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ்க்காக அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க, பையனும் கிளம்பிட்டாங்க. வீட்டில் வந்து நமக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மாதிரி தோணும். ஸோ அது எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக 5:45 போல் அம்பாளுக்கு பூவெல்லாம் வந்து போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதில் அம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொன்னதான். அதாவது தேருக்கு முன்னாடி மழை வந்துச்சு அப்படின்னா ஆத்தா வந்து குளிர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மழையை எதிர்பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்திருப்பாங்க. அதாவது தேர் அன்னைக்கு மழை வரும், இல்லைன்னா தேருக்கு முன்னாடியே வந்து மழை வந்துடும். என்னடா இது பங்குனி வெயில் இப்படி பல்லிழிக்குது, சித்திரை மாதம் நம்ம என்னென்ன அவதிப்பட போகிறோம், அக்னி நட்சத்திரம் வரப்போகுதுன்னு நம்ம ஒரு பக்கத்து வந்து பீதியை கிளப்பிட்டு இருப்பாங்க ஒரு சைடு. நம்ம வந்து டிவியை பார்த்தாலும் சரி, யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா எதை பார்த்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி வந்து எப்போவுமே இருக்குது. அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்கிறத தாண்டி வேறு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எங்கள் ஊரில் சரியான மழைங்க. இந்த மாதிரி ஒரு மழை தேருக்கு முன்னாடி ஒரு தூறல் போட்டாலே வந்து நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அவங்களோட பச்சை பட்னி விரதம் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க விரதம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து மனசு வந்து குளிர்ந்துருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணதில் அப்படின்னு எல்லாரும் வந்து பக்தர்கள்லாம் நினைக்கிற ஒரு தருணம் வந்து இந்த மழையை எதிர்பார்க்கறதா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மழை 5ஆம் பூச்சொரிதல் விழாவில் அட்டகாசமாக வந்து பெஞ்சுது. இந்த மாதிரி மழை வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசியில் அடமளம்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மழை வந்து பெஞ்சுது. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, காற்று சொலட்டி சொலட்டி அடிச்சுது, அங்கங்கே மரம்லாம் வந்து விழுந்துருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இயற்கை வந்து ஒரு தன்னோட சந்தோஷத்தை வந்து அந்த அம்பாள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து காட்டிட்டாங்க. உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எல்லா இடங்களையும் பெஞ்சிருக்கா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் சரியான மழை. திருச்சி பக்கத்துலாம் கரண்ட் ஆஃப் ஆகிற அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே வந்து பேசிக்கிட்டாங்க, தேருக்கு முன்னாடி மழை வந்துருச்சு, அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, இந்த பூவில் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான், இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாரும் இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக பேசினாங்க. இதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. செவ்வரளி மலர் தான் போட்டேன். அந்த மலர்கள் மூலமாக அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரே ஒரு பானகம் மட்டும்தான் நான் வச்சேன், வேறு எதுவுமே வைக்கல, மோர் வைக்கல. போன வாரம் 4வது வாரம் கூட துள்ளு மாவு இதெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாகவே எதுவும் பண்ணலை. ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி முடிக்கும் போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வருது, திருப்தியாக கும்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே அந்த பூஜையை அம்பாள் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த காணிக்கையை அந்த பூக்களை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு மேலே நாங்கள் வந்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து தெருவில் வந்து பூச்சிறுதல் விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிராண்டாக வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்பாவை வந்து அமர்த்துறதுக்கு வண்டி அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையும் மாமாவும் பார்க்க அங்கே போயிட்டோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் எப்போவும் வந்து கிளம்பி சாப்பிட்டு தான் வருவோம். அப்படி தான் போன வருஷம் இருந்துச்சு.
ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யூனிஃபார்ம்லாம் அடித்து டிஷர்ட்லாம் அடித்து ஜாலியாக தெருவில் இருக்க பசங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கார முதற்கொண்டு எல்லாருமே டிஷர்ட்லாம் அடித்து எல்லாம் சந்தோஷமாக வந்து போட்டுட்டு அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்துலேயே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சரியான மழை, அவ்வளோ மழை வந்து பெஞ்சுது. அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி மனசுக்கும் நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமியை வந்து அவங்க காலையில் தான் வந்து இன்றைக்கி காலையில் தான் 7 மணிக்கு தான் வந்து கொண்டே போனாங்க சமயபுரத்துக்கு. ஏன்னா அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும், கும்பல் வண்டி ரொம்ப சேரக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அனுப்புகிறாங்க. அதனால் காலையில் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. நாங்கள் நைட்டு நல்லா சாமியை மட்டும் வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு காலையில் வந்து இந்த ஃபோட்டோவிலே வந்து அம்பாளோட அலங்காரத்தை வந்து பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அம்பாள் சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகமாய்க்கு விரதம்லாம் முடிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து படையல் போட்டு வீட்டில் வந்து சமைச்சு அவங்களுக்கு வந்து விருந்து வைப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து சித்திரை 1ஆம் தேதி இந்த தடவை தேர் வருது, சமயபுரம் தேர் வருது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி அப்படின்னு வந்து பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்மீக வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வரும். அதனால் ரொம்ப ஆதரவு கொடுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனுக்கு பஞ்சமி வழிபாடும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமும் வந்து போடுவேன். அதனுடைய வீடியோவும் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.